இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் பணி நம்மில் தொடர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே இறை வார்த்தையை மையப்படுத்தி சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு குடும்பம் அமைதியாக வாழ ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரு சமூகம் நிதானத்துடன் வாழ ஒற்றுமை இருக்க வேண்டும். மத நல்லிணக்கங்கள் அமைய ஒற்றுமை இருக்க வேண்டும். நாடு விடுதலை அடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். இன்று நாம் சுதந்திர நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரம் பலரின் விலை மதிப்பில்லா இரத்தத்தால் நமக்கு கிடைத்தது. இங்கு வேற்றுமையில் ஒற்றுமை கண்டதன் விளைவாக வெற்றியை பெற்றோம், வென்றோம். நாம் இன்று சுதந்திர பறவைகளாக இந்தியாவில் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். பல மொழிகள், பல இனங்கள், பல சிந்தனைகள், பல கருத்து வேறுபாடுகள். ஆனால் சுதந்திரம் வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியை நோக்கினோம். அது வெற்றியை கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் நாம் இன்று சுதந்திர விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்வு இன்றைய வாசகங்களோடு எப்படி ஒன்றித்து போகிறது என்று நாம் பார்க்கலாம். இயேசு திருமுழுக்கு பெற்ற பிறகு நாசரத்தில் தன் பணியை தொடங்குகின்றார். அங்கே தொழுகை கூடத்திற்கு சென்று எசாயாவின் சுருளேட்டை எடுத்து வாசிக்கின்றார். ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. இதை நாம் இயேசுனுடைய திருமுழுக்கில் பார்க்கின்றோம். தூய ஆவி புறா வடிவில் அவர் மீது இறங்குகிறது. அதை போன்று அடுத்து வாசிக்கின்றார். அவர் எனக்கு அருள் பொழிவு செய்தார். அதாவது இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது வானம் திறந்து தூய ஆவியானவர் புறா வடிவத்திலே கீழே இறங்கி இயேசுவின் மீது வர அங்கு ஒரு குரல் ஒலிக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகின்றேன். ஆக இயேசு அருள் பொழிவு பெற்றவராக. எதற்காக அருள் பொழிவு? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க. இங்கு ஏழைகள் என்று குறிப்பிடுவது பணமில்லாமல் இருக்கின்ற ஏழைகள் மனிதர்கள் அல்ல. மாறாக இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள், அகதிகளாக இருப்பவர்கள், நோய்கள் இருப்பதனால் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள், அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு சில மனிதர்கள் இவர்களுடைய உள்ளத்திலே கடவுள் அருள் இல்லாமல் பாவிகளாக இருப்பார்கள். இப்படி கடவுளின் அருளிலிருந்து விலகி இருக்கும் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர், தவறுகள் செய்து மன உளைச்சலில், துன்பங்களில், துயரங்களில் சிறைப்பட்டிருக்கின்ற மனிதர்கள், இன்று எத்தனையோ மனிதர்கள் உள்ளத்துக்குள் இருக்கின்ற, மனதுக்குள் இருக்கின்ற விடயங்களை வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் சிறைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, பார்வையற்றோர் பார்வை பெறுவதற்காக இன்று எத்தனையோ நபர்கள் நம்மில் பார்வை இல்லாமல் இருக்கின்றோம். நல்லது எது, தீயது எது என்று கண்டறிய முடியாமல் இந்த சமுதாயம் நமக்கு காண்பிக்கின்ற, அல்லது தொலைக்காட்சி நமக்கு காண்பிக்கின்ற, அல்லது சமூக ஊடகங்கள் நமக்கு காண்பிக்கின்ற, அல்லது பணக்கார மனிதர்கள் தவறான வழிமுறைகளை நமக்கு காண்பிக்கின்ற அந்த பகுதிகளை மட்டுமே எடுத்து இப்படி வாழ்ந்தால்தான் வாழ்வு சிறப்பு என்ற தவறான பாதைகளில் பார்வையற்றவர்களாக இருக்கின்றோம் அல்லவா? நமக்கு சரியான பாதை எது என்பதற்கு காண்பிப்பதற்காக, சரியான பார்வை நாம் கொள்வதற்காக இயேசு விடுதலையை கொண்டு வருகின்றார். ஏன் இந்த விடுதலை நமக்கு வேண்டும்? இந்த விடுதலை நமக்கு எதற்கு வேண்டும் என்றால், நாம் பலவற்றிற்கு அடிமையாக இருக்கின்றோம். இன்று பலர் பணத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள், பலர் பதவிக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், பலர் பட்டங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், பலர் உடல் சுகத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள், பலர் மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், பலர் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், பலர் கொடுமைப்படுத்துவதற்கு அடிமையாக இருக்கின்றார்கள், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதில் அடிமையாக இருக்கின்றார்கள்.
இதுபோன்று பிறரை காயப்படுத்துகின்ற செயல்களை செய்து அதன் வழியாக இன்பம் அனுபவிக்கின்ற அடிமைத்தனத்திற்கு உள்ளாக இருக்கின்ற மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாமல் பிறருடைய வாழ்வில் இருக்கின்ற மகிழ்ச்சியும் கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது அங்கு விடுதலை வேண்டும். அந்த விடுதலையை இயேசு இங்கே கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த விடுதலை நம்முடைய வாழ்வில் நிகழ வேண்டும் என்றால் சில நேரங்களில் நாம் தனிமையாக இருப்பது நல்லதென கண்டு துணையை உண்டாக்கி நின்ற ஆண்டவர் சொன்னது போன்று நம்முடைய உறவு தனிமையாக உள்ள உறவாக இருக்கக்கூடாது. மாறாக மற்றவரோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும், ஒன்றிணைந்து பயணிக்கின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஒன்றிணைந்து பயணிக்கின்ற பொழுது ஒருவரை மையப்படுத்துகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அதாவது கடவுள் ஒருவரே, அவர்தான் உலகை படைத்தார், மனிதனை படைத்தார். ஆக மனிதன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த நிறத்தில் இருந்தாலும் அனைவரும் கடவுளின் உறுப்புக்களே. ஆக கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் அவர்களும் கடவுளின் உறுப்புக்கள் தான். காரணம், நாம் பல நேரங்களில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்மால் மீண்டும் சிறுவயதிற்கு செல்ல முடியுமா? முடியாது. குழந்தைகளாக மாற முடியுமா? முடியாது. நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வயது ஏறிக்கொண்டே தான் சென்று கொண்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாகவே. இறப்பிற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. நாம் பிறப்பதற்கு முன்பு எங்கு இருந்தோம் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய தாயினுடைய கருவறையில் நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு என்ன நிகழ்கிறது என்று நமக்கு தெரியாது. சிறு வயதில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது கூட என்ன நிகழ்ந்தது என்று நமக்கு தெரியாது. என்றால் நாம் பலவற்றை மறந்து விடுகின்றோம், சிலவற்றை மட்டுமே நினைவில் கொள்ளுகின்றோம். பல நேரங்கள் நம்முடைய மூளையை பயன்படுத்தி சிந்தித்து பார்க்கின்றோம். இப்படி இருந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம் என்று ஒரு ஐதீகத்தை நாம் பயன்படுத்தலாம். அதுபோன்று இன்னும் பலர் சிந்தித்து வைத்திருக்கின்றவற்றை எண்ணி நாம் அதுபோன்ற சிந்தனைகளுக்குள் நாம் செல்லலாம். ஆனால் உண்மையில் இயேசு ஒருவர் தான் உயிர்த்தெழுந்தார். ஆக உயிர்ப்பு உண்டு என்று நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தவராக இருக்கின்றார். பிறப்பதற்கு முன்பே நீ உன் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், உன்னை அறிந்திருக்கின்றேன், உன்னை பெயர் சொல்லி கூப்பிட்டேன் என்று நமக்கு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பும் நாம் அவரோடு இருந்தோம், அவர் நம்மை அறிந்திருந்தார் என்றும், நாம் இறந்தது பிறகு அவரோடு வாழ்வு உண்டு என்றும் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இயேசுவை மையப்படுத்துகின்றவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். காரணம், நம்முடைய வாழ்வு நமது கட்டுப்பாட்டில் இல்லை. நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ நம்முடைய வாழ்வு என்பது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகிலே வாழ்ந்து அவர் பணியை நிவர்த்தி செய்த பின்பு உயிர்த்தெழுந்து சென்ற பின்பு அந்த பணி, ஏனென்றால் இயேசு என்ப உடல், அந்த உடலினுடைய உறுப்புகளாக நாம் அனைவரும் இருக்கின்றோம். ஆக அவர் விட்டு சென்ற பணியை அவருடைய உறுப்புகள் இப்பொழுது செய்ய வேண்டும். ஆக நமக்கு அந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டு இருக்கின்ற இயேசு விட்டு சென்ற பணியை நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதே அந்த அழைப்பு. நாம் இப்படி சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகள் ஒரு சிலது இயங்கவில்லை என்றால் என்ன நிகழும்? நாம் நினைத்த காரியங்கள் முழுமையாக நடைபெறாது. எப்பொழுது உடலில் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து இயங்குகின்றதோ அப்பொழுதுதான் நாம் எண்ணுகின்ற அல்லது செய்கின்ற செயலானது முழுமையடைகிறது. அதுபோன்றுதான் இயேசுடைய உடலில் அங்கமாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் உறுப்புகளாக இருக்கின்றோம். நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது அங்கே பல நல்ல காரியங்கள் நிகழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமது உடலில் கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், அல்லது வயிற்றில் இருக்கின்ற பல பகுதிகளாக இருக்கலாம். உடலுக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதிகளும் ஒழுங்காக இயங்கினால் நமக்கு சர்க்கரை வியாதி வராது, நோய்கள் வராது, உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், தெளிவாக இருப்போம். ஆனால் பிரச்சனை என்ன? எப்பொழுது ஒரு பகுதி கெட்டுப்போகிறதோ, எப்பொழுது ஒரு பகுதி செயல்படாமல் போகிறதோ அப்பொழுது அங்கே பிரச்சனைகள் உருவாகிறது. ஆனால் இயேசு என்னும் உடலில் அந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அந்த பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய இறப்பு உயிர்ப்பின் மூலம் அவர் சரி செய்து விட்டார். ஆகவே நாம் அவரோடு ஒன்றித்து இருக்க வேண்டும் என்பதுதான் ஒன்று. ஆனால் அதே நேரத்திலே அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த விழுமியங்களை நாம் மற்றவர்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் குடும்பங்களும். குடும்பத்திலே ஒரு தாய் தான் செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்ய வேண்டும். அது உணவு பிள்ளைகளுக்கு அவள் கணவருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஜெபம் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுக்கு கடவுளை பற்றிய அறிவை புகட்டுவதாக இருந்தாலும் சரி, உலகை பற்றிய அறிவை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை சரியான விதத்தில் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கும் பிரச்சனைகள் உருவாகும். அதுபோன்று கணவரிடத்திலே இருக்கின்ற குறைகளை பார்த்து கோபம் கொள்ளாமல்
நிறைகளை பாராட்டுவது என்பதும் அவர்களை மதிப்பது என்பதும் இன்றியமையாதது. அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த குடும்பம் இன்னும் ஆழமான ஒன்றிப்புடைய ஒரு குடும்பமாக, ஒரு ஒற்றுமை உள்ள குடும்பமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்றுதான் கணவரும் தன்னுடைய மனைவியிடத்தில் இருக்கின்ற குறைகளை பார்க்கக்கூடாது, நிறைகளை பார்த்து பாராட்ட வேண்டும். என்றால் ஆண்டவர் விவிலியம் கூறுகிறது, நீங்கள் இனி ஈருடல் அல்ல, மாறாக ஓருடல். ஆக எந்த உடலில் பிரச்சனை இருந்தாலும் அது 2 நபர்களையும் பாதிக்கும். அது கணவனிடத்திலே பிரச்சனை இருந்தால் மனைவியை பாதிக்கும், மனைவியிடத்தில் பிரச்சனை இருந்தால் கணவனை பாதிக்கும். ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒருவர் தான். ஆகவே ஒரு கணவரிடத்திலே கெட்ட பழக்கங்கள் அல்லது மது, மாது, சூது, கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் உணர்வு என்று எது இருந்தாலும் அது குடும்பத்தை சீர்குலைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களுடைய துணையினுடைய குறைகள் உங்களை அதிகமாக பாதிக்கிறது என்றால் கோபமாக வெளிப்படுத்தாமல் அதற்குரிய நேரம் வருகின்ற பொழுது மென்மையாக அவர்களிடத்தில் சொல்லுங்கள். நிச்சயமாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஏனென்றால் ஒருவருடைய இது எனக்கு சரிப்பட்டு வரவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதை காது கொடுத்து ஏற்றுக்கொண்டு அதை மாற்றுவதற்கு முற்படுகின்ற பொழுது அங்கே அன்பு முக்கியத்துவம் பெறுகின்றது. ஏனென்றால் எல்லாவற்றையும் நாம் மாற்ற முடியாது, ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் முடிந்தால் மாற்றிக்கொள்ள முடியும். அது சரியாக வரவில்லை, என்னுடைய குடும்பத்திற்கு அது பாதிப்பை உண்டாக்குறது என்று எண்ணுகின்ற பொழுது ஒரு சிலவற்றை நாம் மாற்றுவது என்பது செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க சிலவற்றை நாம் தியாகம் செய்ய வேண்டும். அது நம்முடைய கெட்ட பழக்கங்கள் என்றால் நிச்சயமாக அதை நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்கனவே அறிந்து கொண்டு அவரில் மகிழ்ந்திருக்கின்றீர்கள் என்றால் அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள் மட்டுமே வைத்து நீங்கள் மகிழ்வதை விட அந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து மற்றவர்களும் அவரை அறிந்து அவரில் மகிழ்ந்த நீங்கள் துணை புரிய வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக, ஒரே நிலையில், ஒரே உறவு, ஒரே உடலில் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாம் அவ்வாறு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியும் அன்பும் குடிகொள்ளும். ஆகவே இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை குடியரசு நல்வாழ்த்துக்களையும், ஒற்றுமையாக வாழ இறைவன் உங்களுக்கு அருள் கூறுவார் என்றும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆமீன்.